ஒரு கருத்தாக தான் எதிர்கொள்ளணும். திருமாவளவன் சொல்றாரு, கருத்தை எப்படி கருத்தால் எதிர்கொள்ளணும்னு அமைப்பாய் திரள்வோம்னு அவர் எழுதிய புத்தகம். இந்த புத்தகத்தில் எழுதியிருப்பிருக்கும் அந்த திருமாவளவனுடைய அரசியலுக்கும் துளியிலும் சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிறது இந்த சம்பவத்தின் மூலமா தெரியுது. அமைப்பாய் திரள்வோம் பக்கம் 151. ஜனநாயகப்படுத்தலும் அதிகாரமயப்படுத்தலும், அடுத்தவர்களின் கருத்துக்களை அனுமதிப்பதும் அடுத்தவர்களின் உணர்வுகளை மதிப்பதுமே ஜனநாயகத்தின் அடிப்படையாகும். அடுத்தவர்களின் கருத்துக்கள் எதிரானதாகவோ கடுமையானதாகவோ இருக்கலாம், உண்மைக்கு புறம்பானதாக உடன்பாடு இல்லாததாக இருக்கலாம், ஆனாலும் அத்தகைய கருத்துக்களை வெளிப்படுத்தவே கூடாது என அடக்கி ஒடுக்குவது ஜனநாயகம் ஆகாது. அடுத்தவருடைய கருத்துக்கள் எதிராக இருக்கலாமா, அதில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாமா, அது பொய்யா கூட இருக்கலாமா, ஆனால் வெளிப்படுத்தவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அப்படித்தானே ஏர்போர்ட் மூர்த்தியோட கருத்துக்கள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம், அது பொய்யா இருக்கலாம், அது வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கலாம், அதை வெளிப்படுத்தவே கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே. அப்போ நீங்கள் புத்தகத்தில் எழுதியிருப்பிருக்கும், நீங்கள் செயல்படுத்துவதற்கும் சம்பந்தமே இல்லையே.